ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் சாப்ஸ் மசாலா. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி மட்டன் ரிப்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து எடுத்து இப்போ குக்கரில் போட்டுடணும். குக்கரில் போட்டுட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 1 to 1.5 கிளாஸ் வாட்டர் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. ஒரு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. தேவையான அளவு உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடுங்க. இதோடைய சீக்ரெட் ரெசிபி வந்து எங்களுடைய ஓன் பிராண்ட் மங்கையர் சாப்ஸ் மட்டன் சாப்ஸ் மசாலா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல ஆட் பண்ண போறோம். இதுதாங்க இதோடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட். இதோடைய ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. அதை அப்படியே லைட்டாக கொஞ்சம் கலந்து விட்டுட்டு சும்மா அப்படியே குக்கர் அதுக்கு இப்படி அப்படி பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரு 4 விசில்ஸ் விட்டீங்கன்னா போதும். ரொம்ப கறி வந்து ரொம்ப வந்து குழையக்கூடாது. ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டீங்கன்னா போதும். பார்த்தீங்களா, இந்த மசாலாவோட சேர்ந்து எல்லாம் சாப்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா கலந்து ஒரு சூப்பரான கலரும் பயங்கர வாசமா இருக்கு. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு டிப் சொல்றேங்க. இது நீங்க குக்கர்ல போடுறீங்கல்ல, இது நீங்க அப்படியே சாப்பிடலாம். ஆனா நீங்க இதுல வந்து எண்ணெய் இல்லை. ஏன்னா மட்டன்ல ஏற்கனவே வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்புல இருக்கிற அந்த எண்ணெயே வந்து போதுமானது. அதுலயே வந்து அந்த ஒரு ஃபிளேவரும் ஒரு டேஸ்டும் கொடுத்துரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எண்ணெயே போடாமல் குக்கரில் வச்சு அப்படியே கிண்டி அழகாக சாப்பிடு. இப்போ இதை வந்து நீங்கள் ட்ரையாக கூட அப்படியே சாப்பிடலாம். இதை வந்து லைட்டாக அப்படியே அந்த நல்லா கிண்டிட்டு அது மேலே கொஞ்சோண்டு இது கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலையை போட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிண்டும் போது பாருங்களேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த கிரேவி எல்லாம் அப்படியே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஒரு பிளேட்டுக்கு. வாவ், கம கமன்னு இருக்கு. எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா மட்டன் சாப்ஸ் மசாலா. இதுதான் எங்களுடைய சீக்ரெட் ரெசிபி, மங்கையர் மட்டன் சாப்ஸ் மசாலா. மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரான கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் 0%. இந்த சாப்ஸில் இன்னொரு வெரைட்டி பண்ணலாம். அதை இப்போ பார்க்கணும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் மைதா போடுங்க. 1 ஸ்பூன் மைதா போட்டுட்டு அதோடு சேர்த்து ஒரு முட்டையும் அடித்து அதில் ஊற்றிடுங்க. இது ஒரு ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி. இது ரொம்ப நாளாக எங்கள் அம்மா ஷேர் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்கிறாங்க. அவங்க பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. பாருங்க, முட்டையும் மைதாமாவும் கலந்துட்டாங்க. அதில் இந்த குக்கரில் இருக்கிற இந்த மீதி மசாலாவை வந்து அதில் சேர்த்துடுறாங்க. இந்த மசாலாவை வந்து அது மேலே அப்படியே ஊற்றிடுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரையாக இருக்கும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். பிகாஸ் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவங்க அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த முட்டையும் மைதாவும் அதில் போட்டுட்டாங்கல்ல, இப்போ அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க. பாருங்க, ஒரு சைடு வந்துட்டு அது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. அதை அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்ல. வாவ், நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு மட்டன் சாப்ஸ் மசாலா இஸ் நவ் ரெடி. Thank you. Hope you enjoy it. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.